ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் கொண்டக்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு காலையில் வாஷ் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, துருவின தேங்காய், துருவின கேரட், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு தேவையானது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது ரெண்டும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா பிச்சு போட்டு அதுவும் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எதுவுமே நம்ம லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துருவின கேரட்டு, அதுவும் லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. வதக்கி விடுங்க, நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். அப்புறம் துருவின தேங்காய், கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை ரெடி. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பாயில்டு எக்கு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.